அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் இயல் 2 சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் நிலவினுடைய குளிர்ச்சியையும் கதிரவனுடைய வெம்மையையும் மழையினுடைய பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் இயற்றியிருக்கிறார். இங்கு சிலப்பதிகார பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி கொங்கு அலர்த்தா சென்னி குளிர் வெண்குடை போன்று குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான் இவ் அங்கு இவ் அங்கன் உலகு அளித்தலான் இவ் அங்கன் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலான் மேரி வலம் திரிதலான் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு நாமநீர் வேலி உலகிற்கு அவனளிபோல் அவனளிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்கடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலான் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் இளங்கோவடிகள். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். 1க்கு 2 முறை படிச்சு கொள்ளுங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். இதுல திங்கள் என்பது நிலவை குறிக்கிறது, ஞாயிறு என்பது கதிரவனை குறிக்கிறது, மாமழையை இவ்வாறெல்லாம் போற்றுகிறார் இளங்கோவடிகள். திங்களையும் ஞாயிறையும் மாமழையையும் வரிசையாக போற்றி பாடியுள்ளார். வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின். இங்க மாலை என்பது தார். தார் என்றால் என்ன? மாலை. மாலை, மாலைக்கு வேறு பெயர் தான் தார். இந்த மாலை அணிந்த சோழ மன்னனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலாவை போற்றுவோம் வானிலாவை போற்றுவோம் என்று பாடுகிறார். கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம். இந்த திகரின்னு சொல்லுவாங்க. திகரின்னா ஆணை சக்கரம். ஆமா. காவிரி நாடு, காவிரி நாடு யாருடையது? சோழனுடையது. காவிரி பாயும் நாட்டை கொண்டவன் சோழ மன்னன். அப்படிப்பட்ட இந்த காவிரி நாடன் சோழனுடைய ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவனை போற்றுவோம் கதிரவனை போற்றுவோம் என்கிறார் இளங்கோவடிகள். வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் கடல் சூழ் உலகிற்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் என்கிறார் இளங்கோவடிகள். முகில் என்றால் மேகம். மேகம். சொல்லும் பொருளும் இருக்கு, பார்த்துக்கோங்க. திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர், அச்சம் தரும் கடல், அலி கருணை. கருணை 3 சொல்லினை வரணும். கருணை பார்த்துக்கோங்க. இந்த பாடலின் பொருள் பாருங்க. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். சோழ மன்னன். வேப்பம்பூ மாலையை அணிந்தவன் பாண்டியன். பனம்பூ மாலையை அணிந்தவன் சேரன். இங்கு ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழன். சோழன்.
சோழனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவையை போற்றுவோம் என்கிறார் இளங்கோவடிகள். காவிரி ஆறு பாய்ந்து வலம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வலம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் தான் சோழ மன்னன். இந்த சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. வலப்புறமாக, எந்த பக்கம்? வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். அச்சம் தருவது எது? கடல். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டவன் யார்? சோழ மன்னன். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மாமழையை போற்றுவோம். நூல்வெளி பார்க்கலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபு. இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இளங்கோவடிகளுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி ஆகிய ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாக இருப்பதுதான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தமிழினுடைய முதல் காப்பியம். தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். தமிழின் முத்தமிழ் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். தமிழின் குடிமக்கள் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். ஆகவே தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை அவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இளங்கோவடிகள் திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அடுத்ததான் நம்ம இந்த மதிப்பீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இருக்கு பாருங்க. கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை குட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் குட்டல் கோட்டு. கொங்கு குட்டல் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவனலிபோல். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. நன்றி. ஐம்பெருங்காப்பியத்தின் நூலும் நூலாசிரியர்களும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், வளையாபதி ஆசிரியர் கிடையாது, குண்டலகேசி நாதகுத்தனார். சிலப்பதிகாரத்தின் பாடல் வரிகள். மாமழை போற்றுதும் நாமநீர்